ஒருத்தன் பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருந்திருக்கான். பயங்கரமான களைப்பு, தாகம், பசி. இங்க நிழல் ஒண்ணு கிடைச்சா போதுமேப்பா, எங்கேயாவது ஒரு நிழல் கிடைச்சா, ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கிடைச்சா போதுமே இறைவான்னு வேண்டுனா. உடனே அங்க ஒரு மரம் தோண்டுச்சு, ஒரு பெரிய நிழல் வந்துச்சு. போய் அப்படியே சந்தோஷமா நிழல்ல உட்கார்ந்தான். மரம் கிடைச்சிருச்சு, நிழல் கிடைச்சிருச்சு, கொஞ்சோண்டு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சான். உடனே ஒரு நீர் ஊற்று வந்து தண்ணி வந்துருச்சு. இன்னும் தண்ணியை தாகம் தீர குடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி கிடைச்சிருச்சு, நிழல் கிடைச்சிருச்சு, அப்படியே வயிறெல்லாம் பசிக்குதே, கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சான். அறுசுவையோட அவனுக்கு சாப்பாடு முன்னாடி வந்து தோணுச்சு. சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சான், நிழல் கிடைச்சிருச்சு, தண்ணி கிடைச்சிருச்சு, சாப்பாடு கிடைச்சிருச்சு, ஒரு கட்டில் மட்டும் கிடைச்சிச்சுன்னா நல்லா படுத்துக்குவேன்னு நினைச்சான். உடனே ஒரு கட்டில் வந்துச்சு. இப்ப யோசிச்சான், நிழல் கிடைச்சிச்சு, சாப்பாடு கிடைச்சிச்சு, தண்ணி கிடைச்சிச்சு, எல்லாம் கட்டில் வரைக்கும் கிடைச்சிச்சு. ஒரு மெத்தையா இருந்துச்சுன்னா இந்த கட்டில் அழுத்தாம இருக்குமேன்னா ஒரு மெத்தையும் வந்துச்சு. இப்ப மெத்த மேல படுத்தவன் யோசிச்சா, எல்லாம் கிடைச்சிருச்சு, இந்த காலை அமுக்கி விடுறதுக்கு 2 பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னா. அங்க 2 தேவதைகள் மாதிரி 2 பொண்ணு வந்து அந்த காலை அமுக்கி விட்டது. இப்ப எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மரத்தை பார்த்து யோசிச்சான், கேட்டதெல்லாம் கிடைக்குதே, ஒருவேளை இந்த மரத்துல பிசாசு இருக்குமோ அப்படின்னு நினைச்சான். இந்த 2 தேவதைகளும் பிசாசுகளாக மாறி அவனை 2ஆ பிச்சு சாப்பிட்டாங்கன்னு அரபு கதையில ஒரு கதை வரும். இந்த பிரபஞ்சம் நாம் கேட்கக்கூடியதை தருவதற்கு தயாராக இருக்கிறது, நமக்கு தான் கேட்பதற்கு தெரியவில்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழியும் புரியவில்லை.